காடுக்கு பைபிள்ல நிறைய நாமங்களை நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். உன்னத பாட்டுல ஸ்பெசிபிக்கா அவருக்கு ஒரு நாமம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அதிகாரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா, இஸ் நேம் பெர்ஃப்யூம் எம்டிட் அவுட், பெர்ஃப்யூம் போர்ட் அவுட். ஒரு பெர்ஃப்யூம், ஒரு சென்ட்டை நீங்க உடைச்சிங்க இல்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதோட பிரசன்ஸை வெளியில காமிக்கும், அந்த பிரசன்ஸை காட்டிக்கும். ரெண்டாவது அது அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்றதா இருக்கும். மூணாவது அது பீப்புள், அந்த ஸ்வீட் ஸ்மெல் பீப்புளை கிராப் பண்றதா இருக்கும். ஐ மீன் இப்படிதான் காடோட நேமும் இருக்கு. எப்படி அவரோட நாமம் இருக்குன்னு, அவரோட நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுதோ இல்ல அந்த நாமத்தை நீங்க நினைவு கூறும் பொழுதோ என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய நாமம் சொல்லும் பொழுதே ஒரு பிரசன்ஸ்குள்ள, அவரோட பிரசன்னத்துக்குள்ள போறீங்க. ரெண்டாவது அவருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கு, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது பீப்புளை இழுக்கக்கூடியதா, பீப்புளை கிராப் பண்ண, அவரோட கேரக்டர்ஸ் பீப்புளோட கிராப் பண்ணக்கூடியதா இருக்குது. சொல்ற அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. ஆமென்.